ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல இன்னைக்கு காலையில 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஜூன் மாசத்துக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன் வந்து ஓபன் ஆகி இருந்துச்சு. ஸோ இதோட அப்டேட் என்ன மாதிரி இருக்கு, சப்போஸ் உங்களுக்கு ரூம் கிடைக்கல அப்படின்னா வேற என்ன வழிகளில் ஆன்லைனில் புக் பண்ணலாம், ஆஃப்லைனில் என்ன மாதிரி நம்ம புக் பண்ண முடியுன்றதையும் பார்க்கலாம். அதே போல் நாளைக்கு ஒரு முக்கியமான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் யாருக்காவது 300 ரூபா டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிக்கெட்டை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் புக் பண்ணுறதுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனும் அது எப்படி புக் பண்ணுன்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி திருப்பதிக்கு போகணும், ஸோ அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இன்றைக்கி ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் பெருசாக எரர் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு எரர் வந்திருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன், ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுற வெப்சைட் ஆகட்டும். ஸோ நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணனால ஸோ வர்ச்சுவல் க்யூவுமே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. பெருசாக எரர் இருக்கல, அதே மாதிரி க்யூ வந்து கம்மியாக இருந்துச்சு வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போதுன்னு. நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வெப்சைட்டில் சேம் அதே எரர் தான். அதாவது ஷார்ப்பாக 3 மணி ஆகுது அப்படின்னா நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா புக்கிங் ஓப்பன் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் காட்டுது. இதுவே நம்ம 2-3 டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு க்யூவே வந்து காட்டுது. ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்களும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கான புக்கிங் என்னது, இதில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஏப்ரல் மாதத்துக்கு 300 ரூபா டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் அப்படிங்கிற டிக்கெட்டை நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து ஏப்ரல் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம், நம்ம ஹோமத்தில் அட்டன் பண்ணணும். காலையில் 9லேருந்து 11 மணி வரைக்கும் நடக்கும். ஒரு 8-8:30 மணிக்குள்ளே நம்ம ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து போகிறதுக்கே 10 மணி ஆயிருமே, அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னா சில பேரெல்லாம் ஹோமம் நடந்துட்டு இருக்கும் போதே தான் வர்றாங்க. இந்த ஹோமம் டிக்கெட் நம்மளோட க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு 2 டைம் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே ஷேர் பண்ணியிருந்தாரு. ஓகே தான், ஒரு எமர்ஜென்சியாக பிளான் பண்ணும்போது இந்த டிக்கெட் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஹோமத்தில் நம்ம அட்டன் பண்ணி கண்டிப்பாக அந்த டிக்கெட்டில் சீல் சைன் வாங்கிட்டு போகணும். ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணால் தான் தரிசனத்துக்கு போக முடியும். 2 பேத்துக்கு 1600 ரூபாய் நம்ம ஆன்லைனில் பே பண்ணணும். 300 ரூபா டிக்கெட் ரெண்டும் உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ இதோட புக்கிங் வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட புக்கிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும், ஆர்ஜித சேவா கேட்டகரிக்கு கீழே தான் போகும். ஸோ இதை எப்படி நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க முடியலன்றனால நம்ம வேற ஒரு கோவிலோட ஆர்ஜித சேவா டிக்கெட் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 வந்துடும். அதில் 2 பேருக்கு ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டிக்கெட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் சிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, கண்ட்ரி கூட இப்போ நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இமெயில் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு, நெக்ஸ்ட்டு நேமு, ஏஜ், ஜெண்டர், ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு மட்டும்தான். ஸோ இந்த ஒரு டிக்கெட் நீங்கள் இதுக்கு முன்னாடி தர்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா திரும்பவும் பார்க்கறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்கும். ஸோ இங்கே இருக்கிறத கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஜஸ்ட்டு புக்கிங் ப்ரொசீஜர் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு அடுத்து கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேமெண்ட் பேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து யூபிஐ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நெட் பேங்கிங். இது 2லேயும் பெருசாக எரர் இருக்காது. ஸோ 2 யூஸ் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏப்ரல் மாதத்துக்கான கடைசி சான்ஸ் இதுதான். ஸோ இந்த டிக்கெட் நாங்கள் புக் பண்ணிட்டோம், எங்களுக்கு ரூம் என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆன்லைனில் ஆல்ரெடி ரூம் வந்து ஓப்பன் ஆகி ஃபுல்லாகிடுச்சு, திரும்ப ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போயிட்டு தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட சஜஷன் இது. ஸோ நீங்கள் வந்து ஓகே அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். திருமலா அப்படின்னும் போது நமக்கு டிடிடியோட ரூம் தான் அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா ரூம் வந்து பார்த்தோன்னா 50 ரூபா 100 ரூபா ரூம் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. அதை தாண்டி 1000 ரூபாய் ரூமும் இருக்குது, அவைலபிள் இருந்தால் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து திருமலாவில் ஸ்டே பண்ணுறதுக்கு நமக்கு அஃபோர்டபுள். ஸோ இதுவே ப்ரைவேட் மடங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அபோவ் வந்து ஒரு 1200, 1300, 1500க்கு மேலே தான் இருக்கும். இதுவே கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனோட ரூம் மட்டும்தான் நமக்கு வந்து நான் ஏசி ரூம் ஒரு 900 ரூபாயில் இருக்க ரூம் வந்து இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புக் ஆயிரும். அவைலபிள் இருக்கிறதே பெரிய விஷயந்தான். இப்போ ஜூன் மாதத்துலேயும் யாருக்காவது ரூம் கிடைக்கலன்னா இந்த ரூம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்க விஷயம் என்னென்னா கேன்சல் பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் வந்து வராது. அதுக்கு அடுத்தது புக் பண்ணிட்டா நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் புக் பண்ணுங்கள்.
காலையில் செக்இன் அப்படின்றது 9 மணி, செக் அவுட் அப்படின்றது 9 மணியாக வச்சுருக்காங்க. ஸோ 2-3 ஸ்லாட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பட் ஒரே ஒரு ஸ்லாட்டை தான் வச்சுருக்கிறது இதில் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் மத்தியானம் போவாங்க, ஒரு சிலர் நைட் போவாங்க. ஸோ அடுத்த நாள் காலையிலேயே நம்ம வந்து வெக்கேட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஒரு நாள் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம், 3 நாள் வரைக்கும் ரூம் வந்து எடுத்துக்கலாம், அதெல்லாம் இருக்குது. ஸோ காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரூம் வந்து நமக்கு இந்த மாதம் நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ மார்ச்லேயே உங்களுக்கு வந்து பாருங்கள் ரூம்ஸ் இருக்குது. இது இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூம். ஏப்ரலில் ஃபுல்லாகவே இருக்குது, ஸோ அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கும் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜூன் மாதத்துக்கு ஒரு சில நாட்கள் ஃபுல்லாக இருக்குது. 5, 7, 14, 15, 24ஆம் தேதி வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிறது அப்படியே 1 by 1 ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ரூமோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1350 ரூபா ரூமோட காஸ்ட்டு. ப்ளஸ் உங்களுக்கு 12% ஜிஎஸ்டி ஆட் பண்ணாங்கன்னா 1512 ரூபா வந்துடும். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ப்ரைவேட் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஆன்லைன்லேயே கிடைக்கிறதே இந்த ஒரு ரூம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து 900 ரூம்லாம் நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஆகிடுச்சு பாருங்கள். இந்த செகண்டில் இருக்கக்கூடிய நான் ஏசி ரூம் தான் நான் சொன்னது. ஜூன் மாதத்துக்கு ஒரு சில நாட்கள் இருக்கலாம். ஸோ ஜூனில் வந்து ஒரு சில நாட்கள் இருக்குது, மற்றபடி எல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்க மந்த் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரூம் செக் பண்ணிங்கன்னா இது வந்து 900 ருபீஸ் வந்து உங்களுக்கு வரும். ஜிஎஸ்டி வந்து இருக்காது, 900 ரூபா ரூம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இதில் ஏசி ரூம், ஏசி டைப் 1, ஏசி டைப் 2, ஏசி டைப் 3 அந்த மாதிரி இருக்குது. ரூமோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதை தவிர நமக்கு வந்து மடங்கள் இருக்குது. கால் பண்ணி கேட்டோன்னா தரிசனம் வர ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு ரூம் அவைலபிள் இருந்தால் தான் கொடுப்பாங்க. இல்லைனா நமக்கு வந்து டிடிடியோடரும் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கிடைக்கல அப்படின்னா அடுத்த விஷயம் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் அடுத்த இன்ஃபர்மேஷன். ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து திருமலா திருப்பதி ரூம்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து தர்ஷன் டேட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் திருப்பதி அப்படின்றது வந்து உங்களுக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போகிறீங்கன்னா தொலப்பா கார்டன் ஸ்டே பண்ணுவோம் அங்கே. ஸோ மற்றது எல்லாமே ஓரளவுக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஒண்டிமிட்டாங்கிற இடத்துல மட்டும்தான் இருக்குது. இது வந்து திருப்பதிக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதத்தில் கூட அவைலபிள் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது தேவைப்பட்டால் பாருங்கள், அவ்வளோ தூரம் உங்களால் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் புக்கிங். ஸோ இதோட புக்கிங் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகிறதோட ஃபைனல் எல்லா புக்கிங்குமே க்ளோஸ் ஆகுது. அடுத்தது இன்றைக்கி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தர்ஷன் போயிட்டு அங்கே இருக்க லைவ் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பேர் கார்த்திகேயன். ஸோ ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது வந்து க்ரௌடு இவ்வளோ தான் இருக்குது, க்ரௌடு கம்மியாக இருக்குது அப்படின்ற உங்களோட லேட்டஸ்ட் அப்டேட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் வந்து க்ரௌடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தார். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நாளைக்கு வந்து திருப்பதியில், அதாவது திருமலையில் வந்து உகாதியை முன்னிட்டு கோவில் ஆஸ்தானம், அதாவது கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாளைக்கு நடக்குது. இது வந்து கோவில் வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வருஷத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உகாதி, ஆணிவார ஆஸ்தானம், பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி அந்த இதில் வந்து அதுக்கு முன்னாடி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளை இது வந்து செய்வாங்க. நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து நடக்கும். ஸோ இந்த டைமில் தரிசனங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 12 மணிலேருந்து நேரடி சர்வ தரிசனம், 300 ரூபா தரிசனம், மற்ற தரிசனங்கள் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், அதோட ரிப்போர்ட்டிங் டைம் 11 மணிலாம் போட்டிருக்கு, ஸோ அப்போ எங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்களா. 11 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம்னா 12 மணிக்கு மேலே எல்லா தரிசனமே நார்மல் ஆகிடும். நாளைக்கு வந்து நமக்கு உகாதியை முன்னிட்டு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. தரிசனங்கள் காலையில் வந்து 6லேருந்து 11 மணி வரைக்கும் இருக்காது. ஸோ இதையும் நாளைக்கு தர்ஷன் போகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து இன்றைக்கி அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நாளைக்கு வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான அடுத்த ப்ரெஸ் ரிலீஸாக இருக்குது. கூட்டம் வந்து நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஜூன் மாதத்துக்கான 300 ரூபா டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா வர்ச்சுவல் சேவாவில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் ஃபில்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டால் அடுத்த ஆப்ஷன் நமக்கு வந்து இந்த ஹோமம் டிக்கெட் மட்டும்தான் ஆன்லைனில் கிடைக்கிற ஆப்ஷன். நாங்கள் பிளான் பண்ணோம், ஆனால் வந்து எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, ஃபுல்லாகிடுச்சு, இந்த மாதிரிலாம் பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கனில் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து டெய்லியும் நைட்டு 9 மணிக்கு டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் வர்ச்சுவல் சேவாகவும் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலையில் வந்து 300 ரூபா டிக்கெட் கிடைக்காதவங்க எல்லாமே இதில் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதுதாங்க புக்கிங்க்கான இன்னைக்கான அப்டேட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 84,198 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் 31 கம்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் 300 ரூபா தரிசனம்லாம் மினிமமாக உங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகலாம். மேக்ஸிமம் டைம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு 4-5 மணி நேரம் கூட சில டைம் ஆகலாம், க்ரௌடு பொறுத்து. நாளைக்கு இதை விட கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் 300 ரூபா டிக்கெட் வேணும், நீங்கள் ஹோமம் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும்னா நாளைக்கு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. மார்ச் மாதத்தில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அலிப்பிரி நடைபாதைக்கிட்டே இந்த ஹோமம் நடக்கும். இதில் ஆஃப்லைன்லேயும் டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, நாங்கள் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வந்து சேவா புக்கிங் வந்து பண்ணியிருக்கோம், தர்ஷன் பண்ணலை ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து டிஃபென்ஸில் இருக்காங்க. ஸோ வந்து 300 ரூபா டிக்கெட் வந்து ஆஃப்லைனில் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, சில டைம் ஃபேமிலி கொடுப்பாங்க. பட் நீங்கள் ஆஃப்லைனில் 300 ரூபானா ஏடிசி சர்க்கிளில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திருமலாவில் நீங்கள் ரூம் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து ஆஃப்லைனில் சிஆர் ஆஃபீஸில் அவைலபிலிட்டி பொறுத்து தான் நம்ம புக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரூம் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரைவேட் ரூம் வந்து கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா மடங்கள் எங்கேயாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு கண்டிப்பாக வேணும், ஸோ நான் சுப்ரபாத சேவாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இதுதான். அதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் இப்போ வந்து புதிய டைம் அப்படின்றது நைட்டு 9 மணிக்கு ஒவ்வொரு நாளும். அடுத்த நாளுக்கான டிக்கெட் முதல் நாள் நைட்டு 9 மணிலேருந்து கொடுப்பாங்க. ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து விடிய காலையில் 6 மணிலேருந்து டோக்கன்ஸ் வந்து நடைபாதை திறந்ததுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து டைம் சேஞ்ச் கிடையாது, எஸ்எஸ்டி டோக்கனுக்கு மட்டும்தான். அதுக்கு அடுத்தது ஒரு சிலர் ஜூலை மாதம் பற்றி கேட்டிருக்கீங்க. இப்போ தான் ஜூனுக்கு முடிஞ்சிருக்கு, ஜூலை மந்த் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வர்ச்சுவல் சேவாவில் வந்து தர்ஷன் அவைலபிலிட்டி வந்து க்ளோஸ்ட் ஆகிடுச்சு, ஸோ நாங்கள் புக் பண்ணதுக்கு வந்து ரீஃபண்ட் பற்றி கேட்டிருக்கீங்க. டிடிடி பொறுத்த வரைக்கும் எந்த தரிசன டிக்கெட்டுக்குமே நமக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து தர்ஷன் அவைலபிலிட்டி இல்லைன்னா 1 வருஷத்துக்குள்ளே நம்ம அந்த டிக்கெட்டை எப்போனாலும் நமக்கு தர்ஷன் அவைலபிலிட்டி போட்டு சாமி பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சேவா வந்து புக் பண்ணணும். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு டிக்கெட் புக்கிங்கில் எரர் இருந்துச்சு, ஒரு சிலர் வந்து எரர் எல்லாமே புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.